அதிமுக அணியிலிருந்து விலக்கப்பட்ட மனிதர்கள். அதில் வந்து ஒருத்தர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதல்வராக இருந்தவர். ஒரு கணிசமான ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்கு. அதாவது அவருக்குன்னு இந்த குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இருக்கா இல்லையான்றது அது அந்த விஷயத்துக்கு போவேணாம். ஏன்னா தனிச்சு நின்று 3,00,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கி ஒரு சுயேட்சையா அறியப்பட்டவர். அப்படின்னும் போது வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படி தானே எடுத்துக்கணும். அதனால அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து முதல்ல என்டிஏ தேச அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில் இருக்கிறதா முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவங்க இவரை சீந்தவே இல்லை. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய மிக கராரான அந்த போக்கால் வந்து இவரை வந்து கிட்டத்தட்ட கழட்டி விட்ட நிலைமையில தான் வச்சுருந்தாங்க. இவர் உடனே ஒரு நாள் நான் இனி இந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லி விலகிட்டேன் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டார். முதல்வரை சந்தித்தார். அப்போ ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு வந்து கட்சியை நான் ஒருங்கிணைக்க போகிறேன், பிரிஞ்சு போனவங்கள சேர்க்க போகிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அவர் நிறைய பேட்டிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்தாங்களா அப்படின்னு தெரில. முயற்சி எடுக்கிறதுன்னா தேடி போய் தலைவர்களை பார்த்து சந்தித்து நம்ம ஒன்றா சேருவோம் வாங்க போய் நம்முடைய ஒரிஜினலாக நம்ம அதிமுக எப்படி இருந்ததோ அதை திரும்ப ஃபார்ம் பண்ணுவோம். இல்லை எடப்பாடி நம்ம ஒதுக்குறாரு, எடப்பாடி ஒதுக்கிட்டு மீதி தலைவர்களெல்லாம் நம்ம ஒருங்கிணைப்போம். இப்படி ஏதாவது வந்து முன்முயற்சி எடுத்தாங்களான்னா அப்படி எதுவும் வெளிப்படையாக தெரில. அப்படி இருந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து திடீர்னு டெல்லிக்கு போனார். டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்தாரு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இல்லைன்னு சொல்லி விலகிட்டேன்னு சொன்ன அந்த பன்னீர்செல்வம் 2 மாதம் கூட இருக்காது. இல்லை இப்போ வந்து திரும்ப போயிட்டு அமித்ஷாவை பார்க்குறாரு. என்னை வந்து நீங்கள் கூட்டணியில் சேர்த்துப்பீங்களா மாட்டிங்களா 2ல் 1 சொல்லுங்கள், நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு ஏதோ அவர் பேசிட்டு வந்திருப்பார். இப்படி தான் பேசியிருப்பாரான்னு தெரியாது. ஏதோ ஒன்று நம்ம கேள்வியில் என்னென்னா, ஓ பன்னீர்செல்வம் பிஜேபியாலா? பிஜேபியாக இருக்காரு? அந்த கட்சியோட உறுப்பினரா? இல்லை அந்த கட்சியோட தலைவரா? தனிப்பட்ட மனிதர் தானே. இப்போ எந்த கட்சியும் சாராத, எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு தலைவராக அவர் இருக்கார். அவருக்கு அமித்ஷாவோட தயவு எதுக்கு தேவை? அமித்ஷாவோட பர்மிஷன் எதுக்கு தேவை? என்ன திரும்ப வந்து எடப்பாடி கூட சேர்த்து வைன்னு கேட்க போறாரா? அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மிக கராராக இருக்கார் அந்த விஷயத்தில். நான் முதல்வர் ஆகலனாலையும் பரவாயில்ல, இதே எதிர்கட்சி தலைவராக ஆயிட்டா கூட போதும். இல்லை அந்த பதவி இல்லைன்னா கூட அதிமுக பொதுச் செயலாளராக நான் இருந்தால் போதுன்ற மனநிலைக்கு அவர் வந்துட்டார். அதனால வந்து அவர் நீ பிரிஞ்சு நான் ஒரு வாட்டி நீக்கணும் தான், திரும்ப வந்து உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன், உன்னை பற்றி பேச மாட்டேன், நீ வரக்கூடாது. இதுதான் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடாக இருக்கு.